வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண போகிறது ஒரு கேக்கு ரெசிபிங்க. வீட்லேயே நம்ம சிம்பிளாக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரவை, மைதா இந்த பொருட்கள் இருந்தாலே போதும். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பார்க்கவே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. அது மிக்சியில் போட்டுக்கோங்க. அதே கப் அளவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கேக் பேன் எடுத்து அதில் மாவை தடவி வச்சுருங்க, நெய்யை தடவி. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மைதா மாவு போட்டு நெய்யை விட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறது. அந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, சர்க்கரை, அதெல்லாம் அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து கொட்டிட்டு, ஒரே ஒரு கப் அளவுக்கு மைதா, அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் விட்டுருங்க, 1 டம்ளர் பால் விட்டுட்டு, கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கோகோ பவுடர் 2 போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் இல்லாமல் நம்ம கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸு பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு தட்டி விட்ருங்க. கேக் பவுலை தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நட்ஸ் எதாவது தேவைப்படும்ல, அதை அப்படியே சேர்த்துட்டு நான் திராட்சை பழமும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பேன் இருந்ததுன்னா கொஞ்சம் கேப் இல்லாமல் ஆவி போகாமல் அளவுக்கு பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 45 மினிட்ஸ் ஆகும், 45 நிமிஷம். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாய்ச்சிங்க, சூப்பராக வந்துடும். பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபி பார்க்க வரைக்கும் பாய்.